மர்மதேசம். நிவாரணம். இடத்த கால் தூக்கி இடது கண்டு நீக்கி சவட்டி. நிவாரண. வலத்து காலில் பந்திட்டு ஆசானம் பார்க்கணும். முட்டு தொட்டு முழுப்பு தொட்டு தம்பி கைகூப்பி தொழுது பூமி தொட்டு வன்னிச்சு கைகுத்தி பதிஞ்சவரண. வளரி நிவர்ண கைகூப்பி தொழுது நிவர்ண வலத்து கால் தொட்டு வன்னிச்சு வலதுபுறம் திரும்பி வலத்தேதில் ஓதிரம். ஐயா என்னப்பா, என்ன விஷயம்? அன்வர்னு போலீஸ் ஆஃபீஸர் ஐயா காலில் வலிஞ்ச மரண. சரி நீ போ. ஐயா நிவர்ண. நான் யாரையும் பார்க்க விரும்பல. காசியை போய் பேச சொல்லு. சரி. சாடி கட்டி சவிட்டி வலிஞ்ச மரண. காசி என்னங்க ஐயா இவரை விசாரிக்க சொன்னார். ஐ எம் காசிநாதன், ஆசானோட வளர்ப்பு மகன். நீங்க? நான் ஸ்ரீனிவாசன், ரிட்டையர்ட் கோர்ட் கிளார்க். ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். என்னாச்சு? சாரத்திலேயே சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சார கயிறு அருந்து கீழே விழுந்துட்டானுங்க. ஜிஹெச் கில்ல கூட்டு போனோம். இங்க கூட்டு வந்தீங்க? என்னங்க நீங்க எங்க ஐயாட கூட படுத்துறாங்களா? ஐயா 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 ஐயா. அங்கிள், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கேஸ் ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வருமத்தில் அடிபட்டிருக்கு. ஐயா வந்து பார்த்தாருன்னா எல்லாம் சரியாயிடும். ஐயா 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 வாங்கயா கொஞ்சம் வாங்கயா. காயா பழமா? காசி நீ பாரு. காய் அப்பா, இது குருமேடை கொண்டு போங்க.
என்ன பண்றாரு? வர்ம பாயிண்ட்டை தேடுறாரு. முத்துக்கண்ணா முத்துக்கண்ணா என்னங்க? சின்ன அத்திச்சுரைக்கு. சரிங்க. அவங்க யாரு? ஆசானுடைய ஒய்ஃபு. அதென்ன சின்ன அத்தி சுருக்கி? அது வர்மத்தினுடைய பேர். இதை எடுத்துட்டு போய் ஐயா கிட்ட கொடு. என்ன இது? அது சுக்கையும் வெத்தலையும் மென்று காதில் ஊதுவார். இது ஒரு வைத்தியம். இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி. வர சொல்லு. அன்வர் சார் வாங்க. வணக்கம் ஐயா. சரி நான் வரேன். டாக்டர் வித்யா உங்களை பார்க்க சொன்னாங்க. சமீபத்தில் 4-5 பேர் மர்மமான முறையில் செத்துருக்காங்க. அவங்கெல்லாம் வர்மத்தில் அடிபட்டு செத்து போய்ப்பாங்களோன்னு டாக்டர் வித்யா சந்தேகப்படுறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் பிரெயின் டெத்துன்னு தான் போட்டிருக்காங்க. வித்யா சின்ன பொண்ணு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வர்மத்தில் அடிபட்டு செத்து இருந்தால் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செத்த உடனேயே வர்மம் இணைக்கிடும். அப்போது வித்யா சொன்னதெல்லாம் அவங்களுக்கு வேற காரணம் தெரியலங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். நல்லா வர்மம் தெரிஞ்சவன் உயிர் போகிற அளவுக்கு யார் மேலேயும் வர்மத்தை பிரயோகிக்க மாட்டான். இது ஒரு வைத்திய கலை, போர் முறை இல்லை. அப்போ இந்த சாவெல்லாம் வர்மக்கலையிலால நடந்திருக்காதா? எனக்கு தெரியாது, எதையும் பார்க்காம சொல்ல முடியாது. வர்மக்கலைன்னா என்ன? அது தெய்வீகம், ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு. அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு பூஜைக்கு நேரம் ஆச்சு, நீங்க கிளம்பலாம். என்ன ஸ்ரீனிவாசன், ஆசான் எதுவுமே தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு? அவர் அப்படித்தான், யார் கூடவும் ரொம்ப பேச மாட்டார். நீங்க எஸ்விஎஸ்என் சூரிய பிரகாஷ் மர்டர் பத்தி தானே விசாரிக்க வந்தீங்க? நேத்திக்கு நானும் ஆசானும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அவன் செவிக்குத்தி வர்மத்தில் தான் சுத்து போயிருக்கான்னு கிளியரா சொன்னார் என்கிட்ட.
பாருங்க, பார்த்தாலே தெரியுதே செவிக்குத்தி வர்மத்துல செத்து போயிருக்காங்க. அன்வர், முழுமையா வர்மம் தெரிஞ்சவன் யாரும் இப்படி செய்ய மாட்டான். அறகுறையா வர்மம் தெரிஞ்சவன் தான் இதை செய்திருக்கணும். இங்க அறகுறையா வர்மம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரம் கொலையாளியை கண்டுபிடிங்க அன்வர். என்னப்பா? பால் வேணுமா? நான் உனக்கு பொம்மை எடுத்து தரேன். இரு முதல்ல. விளையாடிட்டேரு, நான் பால் எடுத்துட்டு வரேன். என்ன சமத்தாக இருக்கணும், கீழே விழுந்துருவேன். Tiny Toon, today's hit on Cartoon Network. Greetings, dear friends, and welcome to Cartoon Network. It's a magic land of beauty, peace, and serenity. எங்கேடா போற மனுஷா? டேய், நான் உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன்டா. டேய் நிழல்ரா, நான் உன்னோட நிழல். பங்களாவை பார்த்து பயந்துட்டியா? அது நாயத்தின் சமாதிடா, நாயத்தின் சமாதி. போ, கோ கோ இன்சைட். எஸ்விஎஸ் இருக்காரா? இல்லையே, காலையிலே வெளியில் போயிட்டாரே. வஜ்ரவேலு அவரும் இல்லைங்களே. வர சொன்னாரு. செல்லப்பா உள்ள இருக்காரு, போய் பாருங்க. யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? வாட்ச்மேன்! இருங்க இருங்க, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். யாரா இருந்தா என்ன? பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி உள்ள வரலாம்? நேற்றுக்கு நான் ஃபோன் பண்ணேன், வஜ்ரவேலு தான் வர சொன்னார். என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன வேணும்? உள்ள போய் பேசுவோமா? சரி வாங்க. உட்காருங்க. ஆமா, என்ன சொல்றேன்னு சொன்னா வஜ்ரவேலு? சூரிய பிரகாஷை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். அவனுக்கு என்ன தெரியும் சின்ன முதலாளி பற்றி? அவரை சின்ன பிள்ளையிலேருந்து நாளில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். முதலாளிங்களை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. ஓஹோ, சூரிய பிரகாஷை யார் கொலை பண்ணாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாவா? தெரியணுமே. அதில் உள்ள கண்டம் துண்டமால வெட்டி போடணும். அப்போ சொல்லுங்கள். சூரிய பிரகாஷ் சின்ன பையனாக இருக்கும்போது நல்லா தான் இருந்தார். மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போனவர் அங்கே போய் தான் கெட்டு போட்டார். முதலாளி அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கலையே. கண்ட பசங்களோடு சேர்ந்து ப்ளூ ஃபிலிம் ஸ்கேண்டலில் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போயிட்டார். அந்த ஷாக்கில் அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. முதலாளிக்கு அடி மேலே அடி.
வேற யார் யார் ப்ளூ ஃபிலிம் ஸ்கேண்டலில் மாட்டினது? எல்லாம் பெரிய எடுத்த பசங்க தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பசங்க. அதுக்கப்புறம் முதலாளி பையன்கிட்ட பேசுகிறதே இல்லை. 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா கூட சண்டை தான். ஜிகே சார் தான் சமாதானப்படுத்தி வைப்பார். யார் அது ஜிகே? ஐயாவோட பினாமி. ஐயாவோட பிஸ்னஸ் எல்லாம் அவர் தான் கவனிச்சுக்கிறாரு. ஐயாவுக்கு எப்போவுமே குதிரை தான். இவ்வளோ காலையில் எங்கே கிளம்பி போயிட்டாரு? ரேஸ் கோர்ஸுக்கு தான். என்ன எஸ்விஎஸ் காலையில் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டேபிளுக்கு வந்துட்டேன்? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டர்பி. என்னோட நீலவேணி எப்படியும் ஜெயிச்சாகணும். ஒரே டென்ஷனாக இருக்குது. பையன் செத்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ரேஸ் கோர்ஸுக்கு வந்துட்டேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சூரிய பிரகாஷை பற்றி ஞாபகப்படுத்தாத, பேசாத. சரி, உடனே டென்ஷன் ஆகிட்டியா? வா, முதல்ல கிளப் ஹவுஸ்க்கு போய் எதாவது சாப்பிடுவோம், அப்புறம் பேசிக்கலாம். கமான் வா. நீலவேணிங்கிறது ஐயாவோட குதிரை. அது மேலே ஐயாவுக்கு உசுறு. அது இன்னைக்கு ரேஸில் ஓடுது. சூரிய பிரகாஷ் ரேஸ்க்கு போவாரா? போவார், ஆனால் ரேஸ் விளையாட இல்லை. பல பேரோடு சேர்ந்துக்கிட்டு குதிரையை கவுக்கிறது தான் அவரோட வேலை. அவரை கண்டாலே முதலாளிக்கு பிடிக்காது. முதலாளி ரொம்ப நல்லவருங்க. ஏன் தான் அவருக்கு இப்படிலாம் நடக்குதோ தெரியல. வரேன். எஸ்விஎஸ் இப்போது ரேஸ் கோர்ஸில் தானே இருப்பார்? அங்கே தான் இருப்பார். ஜிகே அவரும் முதலாளியோடு தான் இருப்பார். இன்றைய சென்னை புக்கு எஸ்விஎஸ் எங்கே இருப்பார்? ஸ்டேபிள் இருப்பார் சார். ஸ்டேபிள் எங்கே இருக்கு? அங்கே சார். ரேஸ் ஆரம்பிக்கலையா? 1 மணிக்கு தான் சார். நீலவேணிக்கு என்னாச்சு? ஒன்றும் புரியலம்மா. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. இப்போ திடீர்னு கீழே விழுந்து கிடக்குது. காயம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தானே நீலவேணிக்கு செக்யூரிட்டி. எங்கே போயிருந்த? வேலை போயிடுமா, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பரவாயில்ல சொல்லு. நீங்க இல்ல அதானே விஷயம். இல்லைம்மா, நான் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. பாலு, எஸ்விஎஸ் வராரு. கேமராவை திருப்பு. சார், 2 நாள் முன்னாடி தான் சூரிய பிரகாஷ் மர்மமா செத்து போனார். இப்போ குதிரையா? எஸ்விஎஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எல்லாரும் பார்க்குறாங்க. போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எதுவாக இருந்தாலும் வஜ்ரவேல்கிட்ட பேசிங்க. போலாம். சார் சார் சார், இதுவும் உங்க எதிரி தான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் உங்க எதிரியா சார்? போயும் எஸ்விஎஸ் பேசாம சார், இன்னும் சொல்ல வந்தீங்களே சார். கம் ஆன், டெல் மீ சார். எஸ்விஎஸ் கார்ல ஏறு. Come on, come inside, come. என்ன சார்
டாக்டர் வித்யா இருக்காங்களா? அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரூம்லலாம் சார் இருப்பாங்க. ஹலோ அன்வர். ஓ, உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். வரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஓ சாரி. என்ன விஷயம்? நீங்கள் இந்த கொலைகளுக்கும் வர்மக்கலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அந்த இடமும் வித்தியாசமாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்களும் வித்தியாசமாக இருக்காங்க, எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, க்ளோஸ்டாக இருக்காங்களே. வர்மக்கலையை பற்றி அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க. நாம தான் பேசி தெரிஞ்சுக்கணும். பட் ஆசான் இஸ் a very genuine person. வர்மக்கலையை வச்சு அனிமல்ஸை கூட கொல்ல முடியுமா? தாராளமாக.